Well guys, welcome to again our channel. This is for your mountain rider. ஸோ நான் அங்கே கோயிலிருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் சாப்பிட்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை எங்கள் அச்சன் கோயிலில். ஸோ பியூட்டிஃபுல்லாக நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு கோயில். ஸோ மறுபடியும் அகைன் நம்ம தென்காசி ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இங்கே வர்றவங்க அச்சன் கோயில் வாங்க, நல்லாயிருக்கு, லொக்கேஷனும் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வரும்போது நிறைய மவுண்டெயின் வந்து கவர் ஆகலை எனக்கு. ஸோ அதனால தான் நான் அகைன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு ரிட்டர்ன் போகும்போது அனிமல்ஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற இன்னொரு ரீசனுக்காகவும் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோடை பொறுத்தவரை ரோடுலாம் செம்மையாக இருக்குது. அந்த ஹில்ஸில் மட்டும்தான் ரோடு வந்து எனக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் ஹில்ஸ் இறங்கின உடனே சூப்பராக இருக்குது ரோடு எல்லாமே. நீங்கள் இங்கே இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு ரைட் சைடு வந்து ஃபுல்லாக மலை தான். மலைன்னா மவுண்டெயின், மலைகள். ஸோ சேம் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ரூட்டு தான் இதுவும். அந்த மலை ஏறுறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே மட்டும்தான் வண்டி வந்து டாப் கியரில் போகும், மற்றபடி வந்து நம்ம டாப் கியரில் போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். ஏன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு, ஆல்வேஸ் லேட் ஆகிடுச்சு. நான் போய் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ பழனி வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரும். 300 கிலோமீட்டரை வந்து நம்ம இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்தில் முடிக்கணும். ஸோ டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 12:30. ஸோ 1 மணிக்கெலாம் நம்ம தென்காசி போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு இருக்கேன். இந்த லொக்கேஷனில் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை. கூட யாரோ ஒருத்தர் வந்துருந்தாங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிருக்கலாம். பாருங்க, மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது மரம். இதுதாங்க கேரளா. அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும். சும்மா ஹைவேலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம வந்து இத்தனை நாள் ஆஃப்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயராக வந்து ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் தான் வரும் மேபி. ஏன்னா அடுத்தது வந்து கேரளா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கேரளாவில் சுற்றி பார்ப்போம். பாருங்கள், இதுவும் வீடு. நாய்ங்க தான் ஜாஸ்தியாக வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே யானை வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் காட்டெருமை, இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இது அவங்களோட லேண்டு நினைக்கிறேன். ஓன் லேண்டாக இல்லை ஃபாரஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருக்கிறதா என்னன்னு தெரியல. ஸோ சைடில் இருக்கிற அந்த செடி வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள். ரெட் கலரில் பூ பூத்துருக்கு. இந்த வெயில் காலத்துலேயும் இப்படி இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. மழை காலத்துலலாம், ரெய்னி சீசனெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல். ஸோ வருவோம், ஒரு டைம் வந்து ரெய்னி சீசன் வந்துட்டு போவோம். பாருங்க, தண்ணி வந்து ஒயிட்டாக அப்படி எல்இடி மாதிரி இருக்குது. இந்த நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூட்டில் தான் கவர் பண்ணுவேன்.
சபரிமலை வந்து பைக் ரைடு போகணுன்னு ஆசை. ஸோ எனக்கு வந்து இப்போ டைம் இல்லாதனால இந்த ரூட்டு தான் இப்போ நம்ம போகணும் இல்லையா, சேம் ரூட்டு தான் சபரிமலை. 148 கிலோமீட்டர் காட்டுச்சு. இன்னும் இந்த இதிலிருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா ரொம்ப லேட்டு. சபரிமலைந்து மறுபடியும் ஒசூர் 700 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அதனால் நம்ம போகவில்லை. அடுத்த ரயிலில் பார்த்துக்குவோம். மரத்துலேயே வந்து குகை மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் வண்டியை. நிறைய இடத்துல இந்த யானையோட சிம்பலை போட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேரளா வந்து யானை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த ரெட் கலர் பூ எந்த மரத்தோடுதுன்னு தெரியல. பாருங்க, இங்கே இருந்து பாருங்க, ரெட் கலர் பூ. ஐயோப்பா, ஃபால்ஸ் இருக்குதான். ஏன்னா இப்போ ஃபால்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியில். ஸோ அதனால் வந்து டூரிஸ்டோட இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெய்னி சீசனில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் நினச்சி பார்த்துக்கோங்க. மழை பெய்ய காட்டு பண்ணி பக்குன்னு இருக்குங்க. ஏன்னா யானையெல்லாம் எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஊர் சைடு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. பக்குன்னு இருக்குது சடான ஏதாவது ஒரு அனிமலை பார்த்தா. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த வண்டியை வந்து என்னால் தள்ள முடியாது. யூட்டர்ன் எடுக்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப லென்த்தியான வண்டி. இந்த சின்ன ரோட்டில் வந்து யூட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பேனிக்காகவே இருக்குது. நிறையா கட்டிங்ஸு ஓட்ட முடியல. 40, 50 அவ்வளோதான் போக முடியாது. ஸோ க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு எதுவுமே இல்லை. நான் பாட்டு போயிட்டுருக்கேன். வெயில் இப்படி கொளுத்தெடுக்குது வெயில். அந்த மலை மேலே, அந்த மவுண்டெயின் மேலே தான் கொஞ்சம் சில்னஸ் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். நான் பார்க்குறது நல்லா. இங்கே பாருங்கள், ஸோ இருங்க, இந்த இடத்துல வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வரையும் உங்களிலிருந்து வெளிப்பெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். இதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பட் ஆனால் இந்த ஷார்ட் எனக்கு வேணும், அதுக்காக எடுக்கிறேன்.